போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான தடியடிக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான தடியடிக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. காவல்துறையின் வரம்பு மீறிய நடவடிக்கையை நியாயப்படுத்த முடியாது என தலைமை நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான தடியடிக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. காவல்துறையின் வரம்பு மீறிய நடவடிக்கையை நியாயப்படுத்த முடியாது என தலைமை நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ராஜீவ், எந்த வழக்கின் போது தலைமை நீதிபதி இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்? நீதிமன்ற கண்டனத்தின் முழுமையான விவரம் என்ன? வேதவள்ளி, டெல்லியில் நடைபெற்ற அந்த சிஜேபி போராட்டத்தின் போது பல்வேறு மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்பட்டிருந்தது. இந்த விவகாரத்தில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கும் அதே போல மற்ற சில காரணங்களை வலியுறுத்தி அதாவது காவல்துறைக்கு எதிராக போடப்பட்ட வழக்கு இன்று தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுதுதான் தற்போது பல்வேறு கருத்துக்களை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வழக்கில் மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் பல்வேறு வாதங்களை முன்வைத்தார்கள். குறிப்பாக மாணவர் போராட்டத்தில் மிக அதிக அளவில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு மாணவர்கள் மீது தாக்குதலானது நடத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக AK-47 ரக துப்பாக்கிகளும் பயன்படுத்தப்பட்டதாக ஒரு அதிர்ச்சியான ஒரு வாதத்தை முன்வைத்திருந்தார்கள். அதே போல பீகாரிலும் மாணவர்கள் மீது காவல்துறையினர் கடுமையான தடியடி நடத்தி வருவதாகவும் அதே போல நாடு முழுவதும் பல்வேறு இடங்கள்ல இது போன்ற போராட்டத்தின் போது சம்பவங்கள் மாணவர்கள் மீதான அந்த தாக்குதல் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அவர் வாதத்தை முன்வைத்திருந்த போதுதான் தலைமை நீதிபதி இந்த அமைதியான முறையில் போராடுவதற்கான உரிமை முழுமையான ஒரு உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை மறுக்க முடியாது. ஆனால் இந்த தீவிர போராட்டம் நடைபெறுகிறது என்ற ஒரு காரணத்திற்காக காவல்துறையினர் தங்களுடைய அந்த வரம்பை மீறி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது, அது நியாயமற்றது என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். இதற்கு பதிலளித்த காவல்துறை தரப்பு காவல்துறையினர் தாக்கப்பட்டு இருப்பதாகவும் அதே போல இந்த குறிப்பாக பல போராட்டங்களால் கொடூரமாக காவல்துறையினர் மீது அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக காவல்துறை சார்பாக அந்த பதில் அளிக்கப்பட்டிருந்த நிலையில நீதிபதி ஜாய் மல்யா பஷி அவர் யார் எவர் என ஒவ்வொரு பாகுபாடுமின்றி ஒவ்வொரு தனி மனிதனின் உயிரும் முக்கியமானது என்ற ஒரு கருத்தை நீதிபதி தெரிவித்தார். இதற்கு தலைமை நீதிபதியும் போராட்டத்திற்கான அதற்கான ஒரு நடைமுறை இருக்க வேண்டும், அதற்காக உரிய இடவசதி இருக்க வேண்டும், அதே போல அமைதி வழி போராட்டத்திற்கு எந்தவித கட்டுப்பாடுகளும் இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தியிருந்தார். மேலும் போராட்டம் என்ற பெயரில சமூக விரோத செயல்கள் ஏதேனும் நடைபெற்றால் அதன் மீதான காவல்துறை நடவடிக்கை எடுக்கலாம், அதற்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. ஆனால் போராட்டம் நடக்கிறது என்பதற்காகவே தடியடி நடத்த வேண்டும் என்பது இல்லை. ஜனநாயக செயல்முறைக்கு சுய கட்டுப்பாடுடன் கூடிய ஒழுங்குமுறை தேவை என தலைமை நீதிபதி தன்னுடைய அந்த கருத்தை தற்போது தெரிவித்திருக்கின்றார். எனவே இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அனைத்து மனுக்களை நாளை தினம் விசாரிக்கப்படும் என நீதிமன்றம் தற்போது தெரிவித்திருக்கின்றது. எனவே நாளை தினம் இந்த போராட்டம் தொடர்பாக தாக்கல் செய்யப்படக்கூடிய மனுக்களும் அதே போல ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மனுக்களும் நாளை தினம் ஒன்றாக இணைந்து விசாரிக்கப்பட இருக்கின்றன. விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜீவ். போராட்டம் நடக்கிறது என்பதற்காகவே தடியடி நடத்த வேண்டும் என்பது இல்லை என்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான தடியடிக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது.